திரு ஜுபேர் நம்மோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறாரு. இன்னமும் கூட முயற்சி தொடர்கிறது. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கன்னைவ் பண்றாங்க அப்படிங்கிறது அமைச்சருடைய குற்றச்சாட்டு. அதுல வலு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பாக ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார் அப்படின்னா ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது. நிர்வாகிகள் கிடையாது, ஒரு அமைச்சராக இருக்கார். அவர் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அப்படிங்கும் போது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை வைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் சமீப காலமா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 10 பேர் வர்றாங்க, இந்த பக்கம் தவ போறாங்கிற செய்தியை இன்னைக்கு அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இந்த சம்பவம், இன்னைக்கு கைது நடவடிக்கை எல்லாம் இருக்கு. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள்ல இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழல் உருவானதே இல்லை. முதல் முறையாக வந்திருக்கு. ஆனா எதிர்கட்சிகள் குறைந்தபட்சம் பொறுப்புணர்ந்து செயல்படணும். ஏன்னா இப்ப பல முறை திமுக எதிர்கட்சியாக இருந்திருக்கு. ஆனா இந்த மாதிரியான முயற்சிகள் கூட இல்லை. 2016 அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி வந்தது. 19 எம்எல்ஏக்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அப்ப கூட இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரல. ஆனா இந்த குற்றச்சாட்டுங்கிறது இந்த ஆட்சி தாவேக ஆட்சி அமைக்கப்படுற முதல் நாள் இருந்து வருது. ஏன்னா முதல் 4 நாட்கள் ஆதரவு கொடுக்கல, அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க, திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்க போறாங்க. அதற்கு பிறகு ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு இந்த ஆட்சி கவிழ்ந்துரும். ஏன் இந்த தடுமாற்றம்? எதிர்கட்சியாக, ஒரு வலுவான எதிர்கட்சியாக, எதிர்கட்சிங்கிறது ஒரு ஆட்சிக்கான ஒரு ஸ்பீட் பிரேக்காக, வழிகாட்டியாக இருக்க வேண்டிய திமுக ஏன் இந்த மாதிரியான தொடர் குற்றச்சாட்டு இவங்க மேல வைக்கிறாங்களே? இப்போ இந்த 35 கோடி 50 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய கிளைம். அதை நிரூபிக்கும் போது அது நிச்சயமாக அது பெருசா நடவடிக்கைக்கு உள்ளாகணும். பட் இப்போ இன்னைக்கு தாவேகா நோக்கி ரிசைன் பண்ற எம்எல்ஏக்கள் வர்றாங்க அப்படின்னா நிதி விஷயங்கள் கூட இல்லாம இருக்கலாம். பட் ஏதோ ஒரு பிரதி உபகாரம் இல்லாம, ஒரு பிரதி பலன் இல்லாம வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் அவங்கள நோக்கி வைக்கப்படுது. இல்ல, ரெண்டு தான் பார்க்கணும். நீங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தொடர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவை நோக்கி வர்றாங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் வரல. அப்ப அதிமுக மீது அவர்கள் ஒரு நம்பிக்கை இழந்துட்டாங்க. உட்கட்சி பிரச்சனை, தொடர் தோல்வி அப்படிங்கிற ஒரு அந்த அடிப்படையில் வர்றாங்க. திமுகவில் இன்னும் அவர்களுக்கு ஒரு சிறு நம்பிக்கை இருக்கு தலைமை மீது. அப்படித்தானே பார்க்கணும். அதே ஆசையோட, அதே எதிர்பார்ப்புகளோடு திமுக எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வரலையே, அதையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்ப அவர்களுடைய தனிப்பட்ட நோக்கமும் இருக்கு. இவர்கள் ஆசை வார்த்தைக்கு அமைச்சாங்க, குதிரை பேரம் பண்ணாங்கன்னு சொல்லாலும் கூட அந்த குதிரை பேரத்தையே திமுக பண்ண முடியல, திமுக எம்எல்ஏ கிட்ட பண்ண முடியல. அப்ப அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க? தலைமையின் மீது உள்ள ஒரு நம்பிக்கையை இழந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால வந்து ஒரு எதிர்காலம் இருக்கும் இங்க தாவேகாவில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க வரலாம் இல்லையா? ஓகே, அமைச்சர்கிட்ட மீண்டும் மீண்டும் திரு வைகோ பேசினது கேட்கப்படுது. திரு வைகோ சொன்னாலும் அதுக்கு அவர் கிளாரிபிகேஷன் கொடுத்தாலும் தமிழக வெற்றி கழகம் அந்த ராஜினாமாவை ஊக்குவிக்குது இல்லை இன்டியூஸ் பண்ணுதுங்கிற சென்ஸ் திரு வைகோ அவர்கள் மதிமுக பொதுச் செயலாளருடைய கருத்தாலையும் வலுப்பெறுது. ஸோ தானிக்கு தினி சரியாயிடுச்சுன்னு பார்க்க முடியாதா? இது உண்மை அப்படி இல்ல. வைகோ அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அந்த ஒரு வருத்தத்தோடு தான் இருந்திருக்காரு பயணம் பண்ணியிருக்காரு. அவருக்கு சீட் கேட்ட சீட் கொடுக்கல, அப்புறம் வந்துட்டு அப்படிங்கிற பல வருத்தங்கள் அவருக்கு இருக்கு. அந்த கூட்டணியோடு தொடர்வதற்கு பல வருத்தங்கள் அவர் தனிப்பட்ட முறையில இருந்திருக்கு. ஏன்னா ஒரு கட்சி தோல்விக்கு பிறகு இப்படி ஒரு கூட்டணி செதறி போகும் அப்படிங்கிறதெல்லாம் உடனே நடக்காது. அப்ப அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு மன வருத்தத்தோட தான் இந்த கூட்டணியை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷமா இருக்கிற கூட்டணி, தொடர்ந்து வெற்றி பெற்று இருக்கக்கூடிய கூட்டணி. 2016 இப்ப அந்த மதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரும் டெக்னிக்கலா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக தலைமைக்கு கட்டுப்பட்டவங்க. அவங்களுடைய ராஜினாமா முதலமைச்சர் பேசுவார் அப்படின்னா அட்லீஸ்ட் அதை வந்து அவர் ஆமோதிச்சாரா, இல்ல ரியாக்ட் பண்ணாரா, இல்ல இனிஷியேட் பண்ணாரா? இன் விச் எவர் கேஸ் அதுவுமே கூட தார்மீகத்துக்கு முரணானது இல்லை, சட்டத்துக்கு முரணானதா பார்க்க முடியாதா? இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்றதுங்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது தான். ஏன்னா அந்த மக்கள் நம்பிக்கையோடு 5 வருஷம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் அவங்க வாக்களிக்கிறாங்க. அப்ப இவர்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா என்கிறது ஜனநாயக படுகொலை தான். அதை வந்து நியாயப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் அவர்கள் திமுக உறுப்பினர்களாக இருந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அதிமுக சார்பாக இருந்தாலும் திமுகவில் உறுப்பினர் ஆகித்தான் அவங்க போட்டி போட முடியும். அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அவங்களுடைய நிலைப்பாடு இங்க வேண்டாங்கிற நிலைப்பாடு அவங்க எடுக்கிறாங்க. அது உட்கட்சி விவகாரம், உட்கட்சி பிரச்சனை. ஆனா கட்சி ஒரு முடிவு எடுக்குது, அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாங்கள் திமுக கூட்டணியை தொடர போறோம், நாங்க திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்க போறோம்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய பார்வையில் பாக்குறப்ப திமுக அதை வந்து ஊக்குவிக்குதா?
நான் கட்சியின் பட் தலைவர் திமுகவுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ரைட் இருக்குல்ல, பிகாஸ் திமுகவுடைய டிக்கெட்ல உதயசூரியன் சின்னத்துல அவங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போட்டு வென்றவங்க. ஸோ திமுகவுக்கு அவங்களுடைய டிசிஷன்ல ஒரு சே இருந்தா அது வந்து சட்டப்பூர்வமானதும் கூட தார்மீகமானதும் இல்லையா? ஆனா அவங்க யாருடைய ரெப்ரஸன்டேட்டிவா உள்ள போயிருக்காங்க? மதிமுகவுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தானே. பொலிட்டிக்கலி எம்டிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ், ஆனா சட்டப்படி ஆன் பேப்பர் பார்த்தா அவங்க திமுக எம்எல்ஏக்கு. ஆமா, எல்லா கட்சியிலும் தமிழ் அன்சாரி இருக்காரு. அவர் வந்து ஒரு கட்சி நடத்துறாரு, மனித ஜனநாயக கட்சின்னு. அந்த கட்சிக்கு தனியா கொள்கை இருக்கு. ஆனா அவரு உதயசூரன் சின்னத்துல போட்டி போறாரு. ஆனா உதயசூரன் சின்னத்தினுடைய திமுகவினுடைய மெம்பர் அவரு. இப்ப நாளைக்கு திமுக ஒரு முடிவு எடுத்து அவர் என்ன நிலைப்பாடு எடுப்பாரு? நாளைக்கு திமுக அதிமுக கூட்டணி முடிவு பண்றாங்க, இல்ல திமுக பாஜகவோட கூட்டணியில முடிவு பண்றாங்கன்னா அவர் ஒரு நிலைப்பாடு எடுப்பார்ல. நம்ம அப்படித்தானே பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு மதிமுக கூடிய மதிமுக நிர்வாகிகள் திமுக உறுப்பினராகி உதயசூரன் சின்னத்தில் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு மேக்ரோ வியூ எடுத்தா திரு ஜுபேர், இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு, அதனால தான் நம்ம வந்து ஒரு மெஜாரிட்டி நமக்கே வந்தா தேவலாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் முனைப்புகள் காட்டுது. எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சா அவங்களை இணைக்குதுன்னு பாக்குறதா? இல்ல, அதுவும் ஒரு காரணமாக இருந்தாலும் அது நம்பிக்கையை அவங்க ஏத்துக்கிறாங்கல்ல. தாவேக்காவை நோக்கி போனா நமக்கு எதிர்காலம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வருதுல்ல. அந்த மாதிரி நம்பிக்கையை ஏற்றுக்கிட்டு போறாங்க. அது ஊக்குவிக்கிற மாதிரி இல்ல, அது தவறான விஷயம். ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பதவியை ராஜினாமா செய்யுங்கிறது தனிப்பட்ட காரணத்துக்காக ராஜினாமா செய்யறதுங்கிறது சரியான விஷயம் கிடையாது. ஆனா அவர்களுக்கான எதிர்காலத்தை நோக்கி அவங்க போறாங்க, அது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தாவேக்கா தன்னுடைய ஆட்சியை கொண்டு போகணும், ஸ்டேபிளா கொண்டு போகணும். இந்த மாதிரியான ஆரம்பத்திலேயே தொடர் முட்டுக்கட்டைகள், தொடர் தடங்கல்கள், இந்த ஆட்சி என்மனக்கூடாது, ஆட்சியை கவிழ்க்கணும்னு இன்னைக்கு வரைக்குமான முயற்சியில் போறப்ப அதை சேஃப்டியான ஒரு ஜோன்ல போய் உட்கார்ந்துன்னு நினைக்கிறதுலையும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப அதுவும் சரிதானே. ஓகே.